பெரியாழ்வார் யசோதை கருமுகை பூ. இந்த கருமுகை பூ என்பது இன்றைய வழக்கத்துல மனோரஞ்சித பூ என்று சொல்லக்கூடிய பூ. அதை கண்ணனுக்கு சமர்ப்பிக்கலான்னு யசோதை பார்த்தா கிருஷ்ணன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுனுட்டான். இதுவரைக்குமாவது பசுமாட மேய்க்க போனா, பாலை திருட போனா, பெண்கள்கிட்ட விஷமம் பண்ண போனா, தெருவோரம் நிக்க போனா, தெரிஞ்சுது. இப்ப எங்கேயோ ஒளிஞ்சுனுட்டான். எங்க போய் ஒளிஞ்சுனானே தெரியல. யசோதை அழைக்க போகிறாள். உலகினை ஏழும், 7 உலகங்களையும் வயிற்றில் வைத்து காத்து ஓர் ஆல் இலையில் துயில் கொண்டாய். ஒரு ஆலமர இலையிலே அற்புதமாக பள்ளி கொண்டவனே, அப்படி கேட்காமலேயே அவ்வளவு அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பண்ணியிருக்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒரே ஒரு புஷ்பம் மிச்சம் இருக்குன்னு கேட்கிறேன், அதை சூட்டிக்கொள்ள வரமாட்டாயா? அப்போ ஏற்கனவே நாங்கள் கேட்காமலேயே ஊழிக்காலத்துல இவ்வளவு அனுகிரகம் பண்ண நீ, நான் உன்னை கேட்கிறேன், இதை ஒரு புஷ்பத்தை சூட்டிக்கவான்னு கேட்கிறேன். கேட்ட பின்னும் அனுகிரகம் பண்ணாமல் இருந்தால் உன் பெருமைக்கு அது சரியா இருக்குமா? அதனால அந்த மனோரஞ்சிதம் கையில வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இதை நீ சூட்டிக்கொள்ள, நான் உன்னை கண்டு இதை சூட்டிண்டு நீ மகிழ்வதை நான் காண வேண்டும். நான் உன்னை கண்டு உகக்க. ஆகா, இந்த ஒரு பொடியன், இந்த நீச்சன் சமர்ப்பித்த இந்த மனோரஞ்சித பூவை, கருமுக பூவை கிருஷ்ணன் எவ்வளவு அழகா சூடின்னு இருக்கான்னு நீ மகிழ்வதை பார்த்து அடியேன் மகிழ வேண்டும். அப்படி நான் மகிழும்படி கருமுகை பூச்சூட்டவாராய். நம் அத்தனை பேர் முன்னாடியும் கண்ணபிரான் வந்து தோன்றி நாம் இப்போது மானசீகமாக சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கருமுகை பூ மனோரஞ்சிதத்தை அதையும் சூட்டிக்கொள்ள இப்ப 9 வித புஷ்பங்களோடு ஆச்சரியமாக பிராட்டியோடு கூடிய பெருமாளாக, தூமலராள் மணவாளனாக கண்ணன் நமக்கு தரிசனம் தருகிறான்.